வணக்கம். நான் இந்த காணொலியில் ஒரு குயிக்காக ஒரு அப்டேட் பார்த்துட்டு வந்துடலாமா? துபாய் ஏர்போர்ட்டும் சாலிக்கு நிறுவனமும் இணைந்து அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் படி துபாய் ஏர்போர்ட்டில் உள்ள டெர்மினல் 1, 2, 3 அது போக வந்து கார்கோ சுற்றியுள்ள பார்க்கிங் மொத்தமே ஒரு 7400 பார்க்கிங் வந்து இனி சாலிக்கு முறையில் தான் வந்து வசூலிக்கப்படும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. ஜனவரி 22, 2026 முதல்ல வந்து நீங்கள் இனி ஏர்போர்ட்டில் போய் யாராச்சும் பிக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளே என்ட்ரு ஆனாவே உங்களுக்கு வந்து டைம் ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் அதிலேருந்து எப்போ வெளியில் வரீங்களோ அது குறிப்பிட்ட நேரம் எவ்வளோ நேரம் நிப்பாட்டி இருக்கீங்களோ அந்த நேரம் எல்லாமே பார்க்கிங் கட்டணம் வந்து சாலிக்கு முறையில் தான் வந்து வசூலிக்கப்படும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா சுலபமாக போக்குவரத்தெல்லாம் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இதை கொண்டு வரப்பட்டிருக்கதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. துபாய் ஏர்போர்ட்டில் இனி பார்க்கிங் கட்டணம் எல்லாம் சாலிக்கு முறையில் தான் வசூலிக்கப்படும் அப்படின்றத உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திருங்க.